Good morning students. Next நம்ம பார்க்க போது second sum. Find the length, perimeter and area of the following sectors. Radius கொடுத்துட்டாங்க, angle கொடுத்துட்டாங்க. அதோட r ஓட வேல்யூ 4.2 cm, theta ஓட வேல்யூ 30 degree. நம்மள length, perimeter, area கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Length ஓட formula L equal to theta divided by 360 into 2 by r. இப்போ L equal to theta ஓட வேல்யூ 30 divided by 360 into 2 into pi ஓட வேல்யூ 22 by 7 எடுத்துக்கிறேன். r ஓட வேல்யூ 4.2. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடும். 1 3 is 3, 12 3 is 36, 1 2 is 2, 6 2 is 12, 11 2 is 22, 3 2 is 6, 1 7 is 7, 6 7 is 42. இங்க 4.2 இருக்கிறதுனால 0.6. Next 1 3 is 3, 2 3 is 6, இங்க 0 பாயிண்ட் இருக்கிறதுனால 0.2. இப்போ L equal to 11 into 0.2. இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். 11 into 0.2, 2 1s are 2, 2 1s are 2, 0 into 1 0 0, 2 2 0. இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். 2.2 சென்டிமீட்டர் லென்த்தோட வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பெரிமீட்டர். P equal to L plus 2R. L ஓட வேல்யூ 2.2 plus 2 into R ஓட வேல்யூ 4.2. 2.2 plus 4.2 into 2. 2 2 is 4, 2 4 is 8. 8.4. இப்போ இதை ஆட் பண்ண போகிறோம். 8.4, 2.2. 4 plus 2 6, 8 plus 2 10. But 10.6 centimeter. Next area கண்டுபிடிக்கணும். A equal to LR divided by 2 formula. L ஓட value 2.2 into R ஓட value 4.2 divided by 2. 1 2 is 2, 1 2 is 2, 0.12 is 2. 1.1 into 4.2. So 4.2 into 1.1. 1 2 is 2, 1 4 is 4. 1 2 is 2, 1 4 is 4. 2, 4 plus 2 6, 4. இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ A equal to 4.62 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் R ஓட வேல்யூ 5.6 சென்டிமீட்டர், தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி. அதே சேம் தான் L கண்டுபிடிக்க போகிறோம். L equal to theta by 360, அதாவது 45 into 360 into 2 into pi ஓட வேல்யூ 22 by 7 into R ஓட வேல்யூ 5.6. இப்போ 1 2 is 2, 18 2 is 36, 0, 11 2 is 22, 9 2 is 18, 0. இந்த 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 9 5 is 45, 1 5 is 5 balance 4, 8 5 is 40, 1 9 is 9, 2 9s are 18, 1 7 is 7, 0.87 are 5.6, 1 2 is 2, 0.4, 4 2 are 8. L equal to 11 into 0.4. L equal to 11 into 0.4. 4 1s are 4, 4 1s are 4, 0 0, 4 4 0. 1 digit தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால 1 digit தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். இப்போ 4.4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். P equal to L plus 2R. L ஓட வேல்யூ 4.4 plus 2 into R ஓட வேல்யூ 5.6. 4.4 plus 5.6 into 2. 2 6 are 12, 2 balance 1, 2 5 are 10, 10 plus 1 11. 11.2. 11.2 plus 4.4. 2 plus 4 6, 5 1. 15.6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும். A equal to LR divided by 2. L ஓட வேல்யூ 4.4 into R ஓட வேல்யூ 5.6 divided by 2. 1 2 is 2, 2 2s are 4, 2 2s are 4. 2.2 into 5.6. 2.2 into 5.6. 6 2s are 12, 2 balance 1, 6 2s are 12, 12 plus 1 13. 5 2s are 10, balance 1, 5 2s are 10, 10 plus 1 11. 2 3 2
1 2 digit தள்ளி பாயிண்ட் இருக்குதுன்னு 2 digit தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். இப்போ 12.32. இப்போ A equal to 12.32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதே சேம் மாடலில் ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். ஹோம்ஒர்க் சம் ஃபினிஷ் பண்ணி ஆன்சர் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் குரூப்பில் கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.